கெண்டக்கியில் 1958 ஒரு மருத்துவமனைக்கு ஒருவன் நடந்து வந்தான். அவனை பார்த்த செவிலியர் அலறினார், ஏனெனில் அவன் உடல் முழுவதும் நீல நிறமாக இருந்தது. மருத்துவர்கள் ஓடி வந்தனர். அவனுக்கு மாரடைப்பு வந்ததாக நினைத்தனர். ஆனால் அந்த மனிதன் சிரித்துக்கொண்டே, நான் நலமாக இருக்கிறேன், நான் பிறக்கும்போதே நீல நிறமாக இருந்தேன் என்றான். அவன் பொய் சொல்லவில்லை. மலைகளின் அடர்ந்த காடுகளில் உலகிற்கு தெரியாமல் ஃபியூகேட் குடும்பம் வசித்தது. அங்கு பாதி பேர் வெள்ளையாகவும் பாதி பேர் ஸ்மர்ஃப்கள் போல் நீல நிறத்திலும் இருந்தனர். இந்த கதை 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. மார்ட்டின் ஃபியூகேட் என்ற அனாதை சிறுவன் இங்கு வந்தான். அவனது மரபணுவில் ஒரு அரிய நோய் இருந்தது. விதியின் விளையாட்டாய் அவன் திருமணம் செய்த பெண்ணுக்கும் அதே அரிய மரபணு இருந்தது. இது கோடிக்கணக்கில் ஒரு முறை நிகழும் தற்செயல் நிகழ்வு. அவர்களின் பிள்ளைகளுக்கு மெத்தமோகுளோபினீமியா வந்தது. இரத்தத்தில் ஆக்சிஜன் இருந்தது, ஆனால் சிவப்பாகவில்லை. ஒரு மருத்துவர் அங்கு வந்தார். அவர் அந்த நீல மக்கள் இரத்தத்தை எடுத்தபோது அனைவரும் திகைத்தனர். அந்த இரத்தம் சிவப்பாக இல்லை. அவன் டார்க் சாக்லேட் போல பழுப்பு நிறமாக இருந்தான். டாக்டர் ஒரு விசித்திரமான வழியை யோசித்தார். இவர்களின் இரத்தம் ஆக்சிஜனை ஏற்கவில்லை என்றால் ஒரு எலக்ட்ரான் டோனர் தேவை. அவர்கள் நீல மனிதனுக்கு மேலும் நீல நிறத்தை செலுத்துவார்கள் என்று முடிவு செய்தார்கள். இது கேட்க பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. நீல தோலுக்கு நீல மருந்து. ஆனால் அறிவியலில் இரும்பை இரும்புதான் வெட்டும். ஊசி போட்ட சில நிமிடங்களிலேயே ஒரு அதிசயம் நடந்தது. 60 வருடங்களில் முதல் முறையாக அந்த மனிதன் நீலத்திலிருந்து இளஞ்சிவப்பாக மாறி அவனது உண்மையான நிறம் வெளிப்பட்டது. அந்த மருந்து மெத்திலின் ப்ளூ, ஒரு வினையூக்கி.